ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 75. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வேதா மற்றும் சர்வா இருவரும் காரில் அவர்களின் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சர்வாவை பார்த்த வேதாவோ முகம் முழுக்க புன்னகையுடன் அவனிடம் சந்தோஷமாக கூறிக்கொண்டிருந்தாள். அவள் ஏதேதோ பேசிக்கொண்டிருக்க அதையெல்லாம் அமைதியாக கேட்டானே தவிர அவளிடம் எதுவும் பேசவில்லை. ஏன் அவளை பார்க்க கூட இல்லை. அமைதியாக ரோட்டை பார்த்து கொண்டு கார் ஓட்டி கொண்டிருந்தான் சர்வா. சிறிது நேரம் கழித்தே அவனின் இந்த அமைதியை கவனித்தவள் அவனை ஒரு முறை பார்த்துவிட்டு, என்னாச்சு சர்வா, நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற, உனக்கு திரும்ப மித்து இங்கே வந்ததை நினச்சி சந்தோஷமா இல்லையா என்று வேதா கேட்க, அவளை ஒரு முறை பார்த்தவனோ பின் ரோட்டை பார்த்து கொண்டு அமைதியாக காரோட்டி கொண்டிருந்தான். அதற்கு மேல் அவனின் அமைதியில் பொறுமை இழந்த வேதாவோ, என்னாச்சு சர்வா, நான் கேட்டுட்டே இருக்க, நீ எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க என்று கேட்க, குட்டிமா நல்லபடியாக இருக்கிறதும் இப்போ திரும்ப நம்ம வீட்டுக்கு வரப்போகிறதும் எனக்கு சந்தோஷம் தாண்டி என்று சொன்னவன் பின் ஒரு பெருமூச்சை விட்டு அவளை ஒரு முறை திரும்பி பார்த்தவன், உனக்கு குட்டிமாவை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நீ அவன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கனோ எனக்கு தெரியும், அதை நான் தப்புன்னு சொல்ல வரல, எங்களுக்கும் குட்டிமா மேலே அன்பு அக்கறை பாசம் எல்லாம் இருக்குது. நிச்சயம் நாங்கள் மித்ரா மேலே வச்சிருக்க அன்பு உங்கள் அளவுக்கு ஈடாகாது தான். அவளோட இழப்பு உங்களுக்கு பெரிய விஷயம்தான், நான் அதை மறுக்கலை. ஆனால் அவள் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருந்தது. எனக்கு ஏதோ மாதிரி இருந்துச்சுடி. உன் கண்ணுக்கு நான் தெரியவே இல்லையா? இந்த 5 வருஷத்தில் நாம் 2 பேரும் சாதாரணமாக பேசிக்கிட்டது ஒரு 10 இல்லை 15 தடவை இருக்குமா? உன்னை குறை சொல்லணும்னு நான் இதை சொல்லலடி. எனக்கு கஷ்டமாக இருந்தது, நான் ஒத்துக்கிறேன். மித்ரா இல்லைங்கிறது உனக்கு மிகப்பெரிய வலிதான், நான் இல்லைன்னு சொல்லலை. உன்னால் அவளை மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை மறக்கவும் சொல்லலை. ஆனால் எனக்காக சந்தோஷமாக வாழணும்னு உனக்கு இந்த 5 வருஷத்தில் ஒரு தடவை கூட தோணலையாடி என்று அவன் கேட்க அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் வேதா. பின் அவனின் கைக்குள் தன் கையை கோர்த்து இறுக்கி பிடித்து கொண்டவள் அவனை பார்த்து, உன்னை பற்றி நான் யோசிக்கலன்னு யார் சொன்னா சர்வா? உனக்கே தெரியும் எனக்கு மித்துவை எவ்வளோ பிடிக்கும்னு. அவள் என்னோட உயிருக்கு சமமானவ. அப்படி இருக்கிறப்போ அவள் இல்லை, இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சும் கூட நான் உயிரோட இருந்தேன்னா அது உனக்காகவும் உன் காதலுக்காகவும் மட்டும்தான் சர்வா. நீ மட்டும் இல்லைனா அன்னைக்கு அந்த கார் பாம் பிளாஸ்ட் அழிஞ்சிட்டு இருக்கும் பொழுதே நானும் அதில் போய் விழுந்திருப்பேன். அப்போ என்னை தடுத்தது உன்னோட முகம் மட்டும்தான் என்று வேதா சொல்ல, அதை கேட்டு அதிர்ந்த சர்வாவோ ஒரு நொடி காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தியிருந்தான். பின் அதே அதிர்ச்சியுடன் அவளை திரும்பி பார்க்க, அவனின் இந்த அதிர்ச்சியை எல்லாம் பொருட்படுத்தாத வேதாவோ மேலும் தொடர்ந்தவள், வர்ஷி ரொம்ப அரகண்ட். சின்ன வயசுல இருந்தே அவள் அப்படிதான், ரொம்ப சீக்கிரமாகவே கோவப்படுவா. அவளுக்கு கோவம் வந்தா யார் என்னன்னெலாம் பார்க்க மாட்டா, டக்குன்னு கை நீட்டி அடிச்சிடுவான். நான் அப்படி கிடையாது. நான் ரொம்ப அமைதியாக தான் இருப்பேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவேன். இப்போ நான் தைரியமாக இருக்கேன் தான், ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது. வீட்டை விட்டு வெளியே வரவே பயப்படுவேன். அப்படிப்பட்ட என்ன இன்னைக்கு இப்படி தைரியமானவளாக மாற்றினதே என் மித்து தான். என்னதான் எங்கள் 3 பேருக்குமே ஒரே வயசுனாலும் அவங்க 2 பேரும் என்னை ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கு காரணம் அவங்க 2 பேருமே சின்ன வயசுலேயே ரொம்ப போல்டாகவும் பிரேவாகவும் இருந்தாங்க. ஸ்கூல்ல இருந்தே மித்து என்னை பொத்தி பொத்தி தான் பாதுகாத்தா. எங்கே போனாலும் என் கையை பிடிச்சிட்டே தான் கூட்டிகிட்டு போவாள். ஒரு செகண்ட் கூட என்னை தனியாக அவள் விடவே மாட்டா. என் மேலே அவ்வளோ அன்பாக இருந்தா. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அம்மாவா அக்காவா ஃப்ரெண்டா எல்லாமாவும் இருந்தா. நான் பயந்தப்பெல்லாம் அந்த பயம்
வேண்டான்னு சொல்லி தைரியமாக நான் இருக்க அவளால் முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சா. இன்னைக்கு என்ன தைரியமானவளா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமனாக இருக்கேனா அதுக்கு மித்து தான் காரணம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை சர்வா, கிட்டத்தட்ட எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் மித்துவோட தான் இருந்திருக்கேன். நான் பிஸ்னஸ் ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் கூட மித்து தான் அதில் எனக்கு வர எல்லா பிரச்சனையில இருந்தும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணான். இங்கே ஒரு ஸ்கூல் கட்டுறதுல எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. அந்த ஊரை சேர்ந்தவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் மோசமானவங்கன்றதுனால மித்து அந்த ப்ராப்ளம் அவளே பார்த்துக்கிறேன்னு சொன்னான். ஆனால் நான் தான் அவள் பேச்சை கேட்காம அவளுக்கு தெரியாமல் லண்டன்லேருந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன். அப்போ தான் நமக்கு கல்யாணம் ஆச்சு. என் லைஃப்பில் மித்துக்கிட்ட சொல்லாமல் நான் செஞ்ச ஒரே விஷயம்னா அதுதான். ஆனால் அதுக்காக நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு உனக்கு தெரியாது. இப்படி என்னதான் அவள் பக்கத்தில் நான் இல்லைனாலும் ஒவ்வொரு நொடியும் அவளோட அன்புலையும் அரவணைப்புலையும் பாதுகாப்புலையும் தான் இத்தனை வருஷம் வளர்ந்துருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் அவள் இல்லவே இல்லை, அதுவும் என் கண்ணு முன்னாடியே சொல்ல வந்தவள் அதற்கு மேல் சொல்ல முடியாமல் அழுக அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான் சர்வா. அவளின் முதுகை வருடி விட்டவன், சரி விடு, அதான் இப்போ குட்டிமாக்கோ எதுவும் ஆகலல்ல என்று கேட்டவனுக்கு நன்றாகவே தெரியும் அன்று நடந்த பாம் பிளாஸ்ட் இவர்கள் இருவரையும் எவ்வளவு பாதித்தது என்று. அந்த நிகழ்விற்கு பின் வேதா மற்றும் வர்ஷினி இருவரும் ஜடம் போல் அல்லவா இருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து நடமாட ஆரம்பித்தவர்கள் கூட 1 வருடமாக யாரிடமும் பேசாமல் அல்லவா இருந்தார்கள். அவர்களை எப்படி மீட்பது என்று தெரியாமல் மொத்த குடும்பமும் பரிதவித்து நின்றது. அதன் பிறகுதான் அவர்களை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று யோசித்து அவர்களின் மைண்டை வேறு புறம் திசை திருப்ப நினைத்துதான் அவர்கள் குழந்தை பெற்று கொண்டது எல்லாம். குழந்தை பிறந்தவுடன் இருவரும் சிறிது சகஜ நிலைக்கு திரும்பியிருந்தார்கள். மகிழ்ச்சியாக வாழவில்லை என்றாலும் அவர்களின் குழந்தைக்காக வேதா மற்றும் வர்ஷினி இருவரும் வாழ ஆரம்பித்தார்கள். அதையெல்லாம் இப்பொழுது நினைத்து பார்த்து கொண்டிருந்த சர்வா அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவன் அவளின் இதழை சிறை செய்தான். நீண்ட நெடிய ஆழமான முத்தத்திற்கு பிறகு அவளை தன்னிலிருந்து பிரித்தவன் அவளின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு விட்டு அவளின் இதழிலிருந்து தன் இதழை பிரித்தவன் அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான். கண்களை மூடி அவனின் முத்தத்தை ஏற்றுக்கொண்ட வேதாவோ அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். இங்கு இவர்கள் இப்படி இருக்க அங்கு வர்ஷினியை தன் மடியில் அமர வைத்து கொண்டிருந்த துருவனோ அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்து சிறு சிறு முத்தங்கள் வைத்து கொண்டிருந்தான். அவனின் அந்த முத்தத்தில் தன்னை மறந்த வர்ஷினியோ அவனின் கழுத்தை சுற்றி தன் கைகளை போட்டவள் அவனை இறுக்கமாக அணைத்திருந்தாள். அவள் இதழோடு தன் இதழ் பதித்த துருவனோ ஆழமாக முத்தமிட்டான். முத்தமிட்டு கொண்டிருந்தவனின் கை வர்ஷினியின் உடலில் அத்துமீற தொடங்கியிருந்தது. அதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் வர்ஷினி இல்லை. அவளோ தன் நிலை மறந்து அவனின் முத்தத்தில் மூழ்கியிருந்தாள். அதை உணர்ந்த துருவனோ அவளின் டாப்பை கழட்ட போக அதில் திடுக்கிட்டு தன்னிலை வந்த வர்ஷினியோ வேகமாக அவனின் கைகளை பற்றி தடுத்தாள். அவனின் இதழிலிருந்து தன் இதழை பிரித்து கொண்டவள் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்து, என்ன பண்றதுரு என்று கேட்க, ஆனால் கிறங்கிய விழிகளில் அவளை பார்த்தவனோ அவள் இதழை தன் கைகளால் வருடி கொண்டே அவளின் டாப்பிற்குள் கைவிட்டு அவளின் வெற்றடையை இறுக்கமாக பற்றியவன், எனக்கு நீ வேணும் பேபி இப்பவே என்று கேட்க அதில் ஒரு நொடி பதறிவிட்டாள் வர்ஷினி. அவனை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் வர்ஷினி. ஆனால் அதையெல்லாம் துளியும் கண்டு கொள்ளாத துருவனோ அவளின் கழுத்தில் முகம் புதைக்க சட்டென்று அவனின் முடியை பிடித்து இழுத்தவள், நோ துரு என்று சொன்னாள். கன்னங்களை தன் கைகளில் ஏந்திய துருவனோ
அவளின் இதழில் முத்தமிட்டவன். கிறங்கிய விழிகளுடன் அவளை பார்த்தவன் மெல்லிய குரலில் ஐ கான் கண்ட்ரோல் டி என்று சொல்லி மீண்டும் அவளின் இதழை சிறை செய்தான். அதில் மேலும் அதிர்ந்த வர்ஷினியோ அவன் இப்பொழுது இருக்கும் நிலையில் நிச்சயம் ரோடு கார் என்றெல்லாம் பார்க்க மாட்டான் என்பதை உணர்ந்தவள் வேகமாக அவன் இதழிலிருந்து தன் இதழை பிரித்தாள். பின் அவனின் விழிகளை பார்த்து நோன்னு சொல்றன்ல துரு என்று இந்த முறை அழுத்தமாக கூறினாள். அவள் வார்த்தையில் இருந்த அழுத்தத்தையும் கண்ணில் இருந்த உறுதியையும் உணர்ந்த துருவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவளின் கழுத்து வளைவில் மீண்டும் முகம் புதைத்தான். இந்த முறை வர்ஷினிக்கு கோபம் வந்தது. அதில் வேகமாக அவனின் முகத்தை நிமிர்த்த பார்க்க, ஆனால் அவனோ கொஞ்ச நேரம் அமைதியே இருடி, எதுவும் பண்ண மாட்டேன் என்று சொன்னான். அவனின் நிலையை உணர்ந்த வர்ஷினியோ அமைதியாக அவனின் அணைப்பில் இருக்க, ஆனால் துருவன் தான் தன்னை கண்ட்ரோல் செய்ய பெரும் பாடுபட்டான். அது அவனால் முடியாமல் போனது. அவளின் வாசம் வேறு அவனை பித்து பிடிக்க செய்ய, அவளின் கழுத்தில் அமைதியாக முகம் புதைத்திருந்தவனோ இப்பொழுது அங்கு முத்தமிட ஆரம்பித்தான். அதை உணர்ந்த வர்ஷினியின் உடல் ஒரு நொடி சிலிர்த்தாலும் அவனிடமிருந்து விலக முற்பட்டாள். ஆனால் அவளால் துளியும் அவனை விட்டு நகர முடியவில்லை. அந்த அளவிற்கு அவளை இறுக்கமாக அணைத்திருந்தான் துருவன். அவனிடமிருந்து விடுபட போராடி பார்த்து தோற்ற வர்ஷினியோ அவனின் தோள்களிலேயே அடித்தாள். பின் சற்று கோபமாக துரு, நான் தான் வேண்டான்னு சொல்றல என்று கத்த, அவளின் காதில் முத்தமிட்டவனோ அவளின் காதருகில் மெல்லிய குரலில் ஏண்டி என்று கேட்டான். அதில் கடுப்பானவளோ, ஏனா உனக்கு தெரியலையா இது ரோடு என்று அவள் கோபமாக சொல்ல, சட்டென்று நிமிர்ந்து அவளின் முகம் பார்த்தவன் அப்போ வீட்டுக்கு போனா ஓகேவா என்று கேட்டான். அவன் திடீரென்று இப்படி கேட்பான் என்பதை எதிர்பார்க்காத வர்ஷினியின் முகமோ ஒரு நொடி வெட்கத்தால் சிவந்து போனது. அதில் அவள் தலையை குனிந்து கொள்ள, அவளின் கன்னங்களை பற்றி தன்னை பார்க்க செய்தவன் அவளின் விழி பார்த்து சொல்லுடி, வீட்டுக்கு போனா ஓகேவா என்று கேட்டான். முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியையும் கண்ணில் தெரிந்த அவன் தன்மேல் கொண்ட அளவில்லாத காதலையும் ஆசையையும் பார்த்தவள் அவனுக்கு சரி என்று தலையசைத்தாள். அதில் மகிழ்ந்தவன் அவளின் இதழை சிறை செய்து விட்டவன் அவளை தூக்கி அவனுக்கு அருகில் இருந்த சீட்டில் அமர வைத்துவிட்டு மின்னல் வேகத்தில் காரை கிளப்பியிருந்தான். அவனின் வேகத்தை கண்டு ஒரு நொடி அரண்டு விட்டாள் வர்ஷினி. அதில் அவனை பார்த்தவள் டேய் கொஞ்சம் மெதுவா போடா என்று சொல்ல, அதில் அவளை பார்த்து சிரித்தவனோ மெதுவாக காரை ஓட்ட தொடங்கினான். அவனின் இந்த செயலை பார்த்து சத்தமாக சிரித்து விட்டாள் வர்ஷினி. அவள் சிரிப்பதை தான் தன்னை மறந்து ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் துருவன். வெகு நாட்களுக்கு பிறகு அவளின் இந்த மகிழ்ச்சியான சிரித்த முகமும் இந்த இனிமையான கார் பயணமும் அவர்கள் இருவரின் மனதுக்கும் இதமாக இருந்தது. அதை உணர்ந்த வர்ஷினியோ தன் அவனை ரசித்து கொண்டே வந்தாள். அவள் தன்னையே பார்ப்பதை துருவன் உணர்ந்தாலும் எதுவும் பேசாமல் சிறு சிரிப்புடனே அவனும் அந்த பயணத்தை ரசித்தான். இருவரும் மகிழ்ச்சியாக அவர்களின் வீடு நோக்கி சென்றார்கள். இங்கு பெட்டில் அமர்ந்து கொண்டிருந்த பெத்ரா அவள் இல்லாத இந்த 5 வருடத்தில் ஃபீனிக்ஸ் குரூப்ஸில் என்னென்ன நடந்தது என்றும் இனி என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவள் லேப்டாப்பில் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த அறையில் ஆதி இல்லை. அவனோ அந்த அறையின் பால்கனியில் யாருடனோ கோபமாக பேசிக் கொண்டிருந்தான். அவனின் கை அந்த பால்கனியில் இருந்த கம்பிகளை இறுக்கமாக பற்றியிருந்தது. எந்த அளவிற்கென்றால் அவன் பிடித்திருந்த அந்த கம்பியே வளையும் அளவிற்கு அத்தனை இறுக்கமாக பிடித்திருந்தான் ஆதி. பின் போனை வைத்தவன் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனின் கண்கள் இரத்தமென சிவந்திருந்தது. வெடித்து சிதற துடிக்கும் ஒரு மாபெரும் எரிமலையின் சீற்றத்தோடு வெறி கொண்ட அசுரனாய் நின்றிருந்தான் ஆதி.
அவனின் இந்த தோற்றத்தை யார் பார்த்தாலும் நிச்சயம் பயத்திலேயே செத்து விடுவார்கள். அந்த அளவிற்கு ஆக்ரோஷமாக இருந்தது அவனின் முகம். ஆதி கிட்டத்தட்ட இந்த பாம் பிளாஸ்ட் எப்படி நடந்தது, யார் மூலியமாக நடந்தது, யார் தன் வீட்டிற்கு வந்து காரில் பாம் வைத்தார்கள் என்று ஓரளவிற்கு கண்டுபிடித்து விட்டான். அவனுக்கு இப்பொழுது தெரிய வேண்டியதெல்லாம் இதை செய்ய சொன்னவன் யார் என்று மட்டும்தான். அவன் அவன் முகத்தையே வெளியில் காட்டாமல் அனைத்தையும் செய்திருந்தான். அதை பிடித்த ஆதிக்குதான் அத்தனை ஆத்திரமாக வந்தது. அவன் மனதிற்குள்ளேயே, உன் முகத்தை கூட காட்ட தைரியம் இல்லாத நீ எல்லாம் எனக்கு எதிரியா? நீ யாரா வேணா இருந்துட்டு போ, ஆனா பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ அந்த பாமை ஏன் கார்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா கூட நான் இவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டேன். என் அம்முவை கொல்ல நினைச்சது மட்டும் இல்லாம என் குழந்தைகளை நான் 4 வருஷம் பிரிஞ்சிருக்க காரணமாயிட்டேன். இது எல்லாத்துக்கும் மேல என் அம்மு அனுபவிச்ச எல்லா வலிக்கும் நீ மட்டும்தான் காரணம். இது எல்லாத்துக்கும் காரணமான உன்னை அவ்வளோ ஈஸியா கொண்டுட மாட்டேன். இந்த ஆதியோட முழுமையான ராட்சச குணத்தை நீ பார்க்க போற. உன்னை துள்ள துடிக்க ரசிச்சு சாவடிப்பேன். நீ யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். நீயாவே வெளியே வர வைப்பேன். என்னோட உண்மையான கேரக்டர் என்னன்னு தெரியாம என்ன பழிவாங்க பலவீனத்தோட விளையாடுறதா நினைச்சு என் அம்முவை கொல்ல நினைச்ச. ஆனா அங்கதான் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. இதுக்கான விளைவுகள் எப்படி இருக்கும்ன்றத நீ உன் கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்ட என்று தன் மனதிற்குள்ளேயே சொன்னவனின் இதழிலோ ஒரு அசுரத்தனமான அதே சமயம் ஆபத்தான புன்னகை தோன்றியது. ஆதி அதிகமாக கோவப்படுவான் தான். ஆனால் அவனின் அந்த கோவத்திற்கும் ஒரு எல்லை இருந்தது. அதுதான் அவனின் அம்மு. அவளை காயப்படுத்தாத வரையில்தான் அவனின் கட்டுப்பாட்டில் இருப்பான். அவளுக்கு ஒன்று என்றால் அவனின் கோவத்தின் எல்லைகள் அனைத்தும் உடைந்து சிதறி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் எரித்து விடுவான் என்பதை அறியாமல் போனான். ஆதியை பழிவாங்குவதற்காக மித்ராவை கொல்ல நினைத்தவன். இனி அவன் வாழப்போகும் ஒவ்வொரு நாளையும் நரகமாக மாற்ற யமனாக ஆதி வந்து கொண்டிருக்கிறான் என்பதை யார் சொல்வது அவனுக்கு? சிறிது நேரம் பால்கனியிலேயே நின்று கொண்டிருந்த ஆதியோ பின் அறைக்குள் வந்தவன் அமைதியாக பெட்டில் படுத்து கொண்டு ஒற்றை கையை வைத்து தன் கண்களை மூடியவன் தூங்க ஆரம்பித்தான். அதை பார்த்த மித்ராவிற்கு தான் வருத்தமாக இருந்தது. அவள் ஆதியுடன் பேச நினைத்தாள். அதற்காக தான் அவனிற்காக காத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவனோ வெகு நேரமாக யாருடனோ போனில் பேசி கொண்டிருக்க அவனை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று நினைத்தவள் தன் லேப்டாப்பை எடுத்து தன் வேலையை பார்த்து கொண்டே அவனுக்காக காத்திருந்தாள். உள்ளே வந்தவன் அமைதியாக படுத்து தூங்கிவிட அது அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது. ஏனென்றால் இன்றுதான் அவள் அவனுடன் ஒரே ரூமில் இருக்க போகும் கடைசி நாள். இதன் பிறகு எப்பொழுது அவனுடன் ஒன்றாக ஒரே அறையில் இருப்பாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. அப்படி இருக்கையில் இன்று அவனுடன் நிறைய பேச நினைத்தாள். அவனுடன் நேரத்தை செலவழிக்க நினைத்தாள். அவனின் அணைப்பிற்குள் தூங்க நினைத்தாள். அவனிடம் கேட்க அவளுக்கு பல கேள்விகள் இருந்தது. அதற்காக தான் அவனுக்காக காத்திருந்தாள். ஆனால் அவனோ வந்தவுடன் தூங்கிவிட என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தவள் பின் தன் லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு அவளும் அவன் அருகில் படுத்து கொண்டு அவன் முகத்தையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் ஆதி தூங்கவெல்லாமில்லை, விழித்து கொண்டுதான் இருந்தான். இங்கு தங்களின் வீட்டிற்கு வந்தனர் வேதா, வர்ஷினி, துருவன், சர்வா நால்வரும் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அங்கே பெரிதாக சுவற்றில் மாற்றப்பட்டிருந்த மித்ராவின் புகைப்படத்திற்கு போட்டிருந்த மாலையை பார்த்த வேதாவோ ஒரு நொடி கொலை வெறி ஆகிவிட்டாள். அவளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. உயிருடன் இருக்கும் தன் மித்துவின் போட்டோவிற்கு மாலை போட்டிருப்பதை பார்த்து ஆத்திரமானவள் அதன் அருகில் செல்ல போக சட்டென்று அவளின் கைகளை பற்றிய சர்வா வேண்டாம் என்று தலையசைத்தான்.
மித்ராவை கொல்ல நினைத்த அந்த எதிரி யார்? அவனின் நோக்கம் ஆதியை பழிவாங்குவதா? சர்வா ஏன் மித்ராவின் போட்டோவிற்கு போடப்பட்டிருக்கும் மாலையை எடுக்க செல்லும் வேதாவை தடுக்கிறான்? அதற்கு காரணம் என்ன? அவள் உயிருடன் இருப்பதை அவர்களின் வீட்டில் சொல்ல விரும்பவில்லையா? ஆதி நினைப்பது போல் அவனின் அந்த முகம் தெரியாத எதிரி வெளியே வருவானா? மித்ரா மீண்டும் ஆதியை பிரிய போகிறாளா? அவள் ஏன் இன்றுதான் ஆதியுடன் இருக்கும் கடைசி நாள் என்று சொல்கிறாள்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.